உலகளாவிய பி குருஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியன் சார் அவர்கள். அவர்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். சார் வணக்கம் சார். வணக்கம். என்ன நடந்தது சார் தனியார் பத்திரிகையாளர்களுக்கு, அதுவும் குறிப்பா திமுக ஆட்சி காலத்துல எல்லாரும் நீதித்துறை ஒரு பக்கம் பிரச்சனையா இருக்கு, காவல்துறை ஒரு பக்கம் பிரச்சனையா இருக்கு. இப்போது ஜனநாயகத்தின் 4வது தூணான பத்திரிகையாளர் மீது நடத்தப்பட்ட தாக்குதல். என்ன நடந்தது தமிழகத்தில்? இல்ல, அதாவது தமிழகத்தில் இந்த திமுக ஆட்சி எவ்வளவு சம்பாதிச்சது அப்படிங்கிறத தெளிவாக நம்ம பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் நிதியமைச்சராக சொன்னார். அதாவது ஆண்டுக்கு 2-3% ஜிஎஸ்டிபியில உங்களுக்கு, அதாவது டாஸ்மாக்ல லீக் ஆகுது. அதே மாதிரி பல ஆயிரம் கோடிகள் மணல் மற்றும் கல் குவாரிகளில் வரவேண்டியது வரவில்லை அப்படின்னார். ஸோ இந்த கல் குவாரிகள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, நேற்றுக்கும் இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியால மாங்காடு பக்கத்துல, சென்னை குன்றத்தூர் மாங்காடுக்கு இடையே சிக்கராயபுரம் அப்படிங்கிற இடத்துல பல ஆண்டுகளுக்கு முன்னால் தோண்டப்பட்ட ஒரு கல் குவாரியில இன்னைக்கு மெட்ராஸ்ல தண்ணி கஷ்டம்னா அங்க தேக்கி வைக்கிற தண்ணி பத்துது, அதை பத்திரமாக ஒரு நீர்நிலையாக பாதுகாக்கணும் அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு. அதாவது மணல் குவாரி என்றாலும் சரி, கல் குவாரி என்றாலும் சரி, டெண்டர் விட்டு கொடுக்கறப்ப எவ்வளவு எடுக்கணும்னு ஒரு இது தோண்டலாம் அல்லது எவ்வளவு வெட்டி எடுக்கலாம்னு ஒரு இது இருக்கு. அதாவது மணல் என்றால் 0.9 மீட்டர்ஸ், 3 அடிக்கு ஒரு 15 சென்டிமீட்டர் கம்மி. அதே மாதிரி கல்குவாரி என்றால் 5 அடி 1.5 மீட்டர்ஸ், 5 அடிக்கு கொஞ்சம் கம்மி. இவ்வளவுதான் தோண்டலான்னு இருக்கு. ஆனால் நமது திராவிட கல்குவாரியாளர்கள் எவ்வளவு எடுக்கிறாங்கன்னா 50 அடியை தாண்டி எடுக்கிறாங்க. அவர்கள் எந்த விதமான வெடியை பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு ரூல்ஸ் இருக்கு. உதாரணமாக ஊசி வெடி சைஸுக்கு வெடிக்கணும்னு சொன்னா அங்க கொண்டு போய் ஆட்டம் பாம் மாதிரி வச்சா தான் அவங்க ஈஸியா உடைக்க முடியும். இது அங்க இருக்கிற பக்கத்துல இருக்கிற பில்டிங்ஸுக்கு பாதுகாப்பு வரும், மற்ற எல்லா விஷயங்களுக்கும் வரும். இதை தெரிந்து கொண்டு ஒரு ஊடகவியலாளர் கேமராவோடு என்ன நடக்குதுன்னு போனால் அங்கே அவர் மிரட்டப்பட்டு தாக்கப்படுகிறார். இது முதல் சம்பவம் கிடையாதுமா. முதல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கணும். கடந்த ஒரு 3 மாதம் முன்பாக கோயம்புத்தூர்ல ஒரு வழக்கு. என்னடான்னு சொன்னால், அங்க எவ்வளவு தோண்டி எடுக்கணும்னு பர்மிஷன் கொடுத்தாங்களோ அதற்கு பல மடங்கு எடுக்கப்பட்டு இருக்கிறது. 250 கோடிக்கு மேலன்ட்டு 100 கோடி ஃபைன் போடுறாங்க. அப்படி போட்ட பிறகாக ஒரு திமுகவின் இன்றைய அமைச்சரவையின் ஒரு மூத்த அமைச்சர், அந்த துறையின் அமைச்சர் வேறொரு ஐஏஎஸ் ஆபீசரை போடுறார். அவர் வந்துட்டு 100 கோடி ரூபாய் ஃபைனை 10 கோடி 15 கோடி குறைச்சிட்டு அதையும் மாசம் மாசம் இஎம்ஐயா கட்டலாம். அந்த யார் சட்டவிரோதமாக குவாரி நடத்தினானோ இஎம்ஐ கட்டிக்கிட்டே அவன் மீண்டும் எடுக்கலாம். அதாவது அவன் சட்டவிரோதமா இதை பற்றிய விமர்சித்த சென்னை ஹைகோர்ட் என்ன சொல்லிச்சுன்னா, பூமாதேவியின் மார்பகத்தின் ரத்தத்தை உறிஞ்சி எடுப்பது போல இந்த திராவிட திமுக கல்குவாரி அமைப்புகள் செய்கின்றன அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இதற்கு நடுவுல நேற்றுக்கு கடந்த சில வாரங்களாகவே வந்து கொண்டிருப்பது, எலெக்ஷனுக்கு சந்திப்பதற்காக திமுக பல்வேறு வசூல்கள் செய்ததில் இந்த கல்குவாரிகள் 1000 கோடியை கொண்டு போய் அமைச்சர் மூலமாக தலைமை குடும்பத்துக்கு கொடுத்திருக்குன்னு வருது. சோ இந்த ஆட்சி மண் மற்றும் கல் குவாரிகள்ல எந்த அளவுக்கு போகுதுன்னு தெரியணும்னா, சமீபத்துல இதே மாதிரி இன்னொரு ஊடகம் இதுக்கு நம்ம ராதாபுரம்னு சொல்லிட்டு திருநெல்வேலியின் பக்கத்துல இருக்கிற திரு அப்பாவு அவர்களுடைய தொகுதியில மட்டுமே ஒரே ஏரியால 20 கல் குவாரிகள் எல்லாமே அளவுக்கு அதிகமா எடுத்திருக்காங்க. அப்படி எடுத்தால் அந்த ஏரியாவோட நிலத்தடி நீர் பேலன்ஸ் எல்லாமே போயிடும். இந்த அப்பாவு பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா, அந்த திருநெல்வேலியில கல்லிடைக்குறிச்சிங்கிற ஏரியால மணல் குவாரிக்கு லைசன்ஸ யார் வாங்கினாங்க தெரியுமா? நம்ம பக்கத்துல இருக்கிற கேரளால இருக்கிற பதனம்திட்டா, சபரிமலை இருக்கிற அந்த டிஸ்ட்ரிக்டுக்கு பேரு பதனம்திட்டான்னு பேரு. அங்க இருக்கிற கத்தோலிக்க ஆர்ச் டயோசிஸை சேர்ந்த பாதிரியார் எம்சாண்ட் தயாரிக்கிறதுக்காக லைசன்ஸை வாங்கி அவர் அதிகமாக எடுத்திருக்காருன்னு 10 கோடி ரூபாய் ஃபைன் போட்டாங்க. அந்த ஃபைனை வாங்கினாங்களான்னு தெரியாது. அதன் பிறகும் இன்னொரு சில சமூக ஆர்வலர்கள் தொடர்ந்து வழக்கு போட அந்த பதனம்திட்டாவின் பிஷப் மற்றும் 6 பாதிரியார்கள் உட்பட 8 பேரை கைது பண்ணி ஜாமீன்ல வெளியில வந்தாங்க. சோ மணல் குவாரி கல் குவாரிங்கிறது திமுக இந்த ஆட்சியில் டாஸ்மாக்கு அடுத்தது
அதற்கு சமமாக பதிவுத்துறையில மிகப்பெரிய ஊழல் நடக்கிறது. அதற்கு அடுத்தது இந்த துறையில நடக்குது. இதில் மாற்றி 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 எவ்வளவு வந்திருக்குமா? இதற்கு சமமாக என்னுடைய நண்பர், அவர் பெரும்பாலும் காடுகள் மற்றும் மிருக தடுப்புங்கிறது போராடுறதுனால நாங்க அவர் அனிமல் முரளின்னு சொல்லுவோம். அவர் போட்ட ஒரு வழக்குல கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல உங்களுக்கு அதுக்கு பேர் என்ன, உங்களுக்கு இதுக்கு மேல நொய்யல் ஆற்று இதுக்கு போற வழியில இருக்கிற காட்டுக்குள்ள மலை மீது இருக்கிற பாதுகாக்கப்பட்ட காடுகளுக்குள்ள ரோடு போட்டு பாலங்கட்டி செம்மண்ணை கடத்துகிறார்கள் அப்படின்னு 68 பக்கத்து தீர்ப்புல 40 போட்டோவை கொடுத்து இதர் பேர்ல எஸ்ஐடி போடணும் அப்படின்னாங்க. இது எதையுமே திமுக செய்யாது. இந்த மணல் கடத்தல்ல இதுக்கெல்லாம் இன்னொன்னு சொல்ல போனால், அந்த ராதாபுரத்தில் அதை செய்தது யார் என்று பத்திரிகைகள் சொல்லுதுன்னு சொன்னால் நியூஸ் 7 நடத்தும் விவி மினரல்ஸ் குரூப்பை சேர்ந்ததுங்கிறாங்க. ஆனா இந்த விவி மினரல்ஸ் இன்னொரு வழக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அதாவது உங்களுக்கு பீச் சாண்ட் குவாரியிங், அதாவது இன்னைக்கு உலகம் ஃபுல்லா எதுக்கு சண்டை போடுது? சீனா வைத்திருக்கிற ரேர் எர்த் மினரல்ஸ். அதற்காக அமெரிக்கா அடிபணிந்து அத்தனை டாக்ஸையும் வாபஸ் பண்ணாங்க. இப்ப நம்மளுடைய கன்னியாகுமரி, தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி இந்த 3 மாவட்டத்தில் இருக்கும் கடற்கரை மணலில் தோரியம் உட்பட நியூக்ளியர் தேவையான இதில் கனிமங்கள் இருக்கிறது. அதுல நாங்க சட்டப்படி இருக்கிறோம். டாடா வந்தப்போ எல்லோரும் எதிர்த்து தடுத்துட்டாங்க. அதன் பிறகு 98 விவி மினரல்ஸுக்கு, அதாவது பாஜக ஆட்சி வந்த பொழுது இவையெல்லாம் இனிமேல் எடுக்கணும், உலகம் ரேர் எர்த் மினரல்ஸை நோக்கி போகணும் அப்படின்னு இதற்கு சில கட்டாய வழிமுறைகளோடு எடுப்பதற்கான லைசன்ஸ் கொடுத்தாங்க. அப்ப இங்க ஆட்சியில இருந்தது திரு கருணாநிதியுடைய 96-2001 ஆட்சி. சோ அங்க இருக்கிற எல்லா லைசன்ஸுமே ஒரே 64 லைசன்ஸ், ஆனால் பெற்றது எல்லாமே ஒரே குழுமம் விவி மினரல்ஸ். இவங்க 2013 வரை நடுவுல திருப்பி ஆட்சி மாறியது. திருப்பி 2004 அவர்களுக்கு மிகவும் சாதகமான மன்மோகன் சிங் ஆட்சி வந்தது. திமுக அதுலயும் கூட்டணி. அதன் பிறகு 2006 திமுக வந்துச்சு. 2013 அந்த ஊர் தூத்துக்குடி கலெக்டர் ஒரு லெட்டர் எழுதுறார். அதில் இங்க இவ்வளவு எடுத்திருக்காங்க அப்படின்னு ரொம்ப டீடைல்டா எழுதின உடனே அப்கோர்ஸ் நம்ம திராவிட ஆட்சி அதிமுகவும் திமுக எதா இருந்தாலும் அடுத்த நாளே அந்த கலெக்டர் தூக்கி அடிக்கப்படுகிறார். ஆனாலும் அதன் மீது ஒரு IAS ஆபீசரை கொண்டு ரிசர்ச் பண்றாங்கம்மா. திரு சத்யபிரதா சாகு போய் அவர் ஒரு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இதுவானவர், IAS படிச்சவர். சோ தன்னுடைய இன்ஜினியரிங் ஸ்கில்லுக்காக சர்வே மிஷின் எல்லாம் எடுத்துட்டு போய் சர்வே பண்ணிட்டு அவங்க எடுத்ததுன்னு சொன்னது 88 லட்சம் டன்னு. ஆனால் அங்கே எடுக்கப்பட்டிருக்கிறது, அதாவது பூமிக்கு அடியில எடுத்த அளவுகளை பார்த்தால் 1.5 கோடி டன்னுக்கு மேல எடுத்திருக்காங்க அப்படின்னு அவர் ஒரு அறிக்கையை கொடுக்கிறார். இது 2015. அதன் பிறகு அந்த வழக்கு போட்டவருக்கும் அதுல ஏதோ ஆதாயம் இருக்குன்னு அது தள்ளுபடி ஆகுது. பட் மீண்டும் திருப்பி எடுக்கப்பட்டு 2020 வந்தப்ப ஹைகோர்ட் என்ன சொல்றாங்கன்னா, இது அவர் 2015 கொடுத்தப்பறம் என்ன ஆயிருக்கு, நீங்க இன்னொரு கோர்ட்டுக்கு உதவும் அதிகாரி அமிக்கஸ் கியூரி, அதாவது மூத்த வழக்கறிஞர்களை போட்டு இந்த வழக்க ஏன்னா இத்தனை வருஷமா நடக்குது, நாங்க திருப்பி புதுசா நீதிபதிகள் மாறிக்கிட்டே இருக்கிறோம், அதனால அனைத்தையும் முழுமையாக ஸ்டடி பண்ணி நீங்க கொடுங்க அப்படின்னு அமிக்கஸ் கியூரி என்று ஒருவரை போடுகிறார். அவர் போய் ஸ்டடி பண்ணிட்டு என்ன சொல்றார், இதெல்லாம் சீல் பண்ணி இந்தியன் ரேர் எர்த் மினரல்ஸ் லிமிடெட் சீல் பண்ணி மாநில அரசு கொடுத்தாச்சு. அதன் பிறகும் விவி மினரல்ஸ் வெளியில இருந்தும் கொண்டு வந்திருக்காங்க, உள்ள இருந்தும் வெளியில போயிருக்கு. அதன் பிறகு அங்க இருங்க ஸ்டாக் பண்ணின ஐட்டம்ஸை எடுத்து டெஸ்ட் பண்ணினால் அதில் 0.25%க்கும் அதிகமாக தோரியம் இருந்தது. அப்படி என்றால் 88 லட்சமும் எடுக்கல, 1.5 கோடி டன்னும் எடுக்கல, எடுத்தது 7 கோடி டன் என்று அந்த அமிக்கஸ் கியூரி கொடுத்தாங்க. நமது மாநில அரசும் ஹைகோர்ட்டும் அந்த தீர்ப்பு அந்த 2 ரிப்போர்ட்டையும் எடுத்துக்கிட்டு இந்த பீச் சாண்ட் குவாரிக்கு நீங்கள் சிபிஐ கூப்பிட்டு தேவை என்றால் ED IT எல்லாரையும் கூப்பிட்டுக்கணும்னாங்க. 3830 கோடி ரூபாய் பாக்கியை உடனடியாக தமிழக அரசு வசூல் செய்யணும் அப்படின்னு தீர்ப்பு. இதன் தாண்டி சிபிஐ ED. ஆனா இதை 1.5 மாசத்துல போய் அந்த நிறுவனம் போய் என்ன பண்ணிட்டாங்க, சுப்ரீம் கோர்ட்ல போய் ஒரு ஜாலியா ஸ்டே வாங்கிட்டாங்க. இப்ப அப்படியே இருக்கு, அவ்வளவுதான், ஸ்டே ஆயிடுச்சு, அப்படியே இருக்கு. அதே
சவுக்கு சங்கரா இருந்தா எதிர்த்து போய் அப்பீலுக்கு போவாங்க, மத்திய சுப்ரீம் கோர்ட்டுக்கோ இதுக்கும் ஹைகோர்ட் போகும். இது வரைக்கும் மாநில அரசு செய்யவில்லை. இதுல இன்னொன்னு சொல்ல போனால் தமிழக அரசு திமுக உங்களுக்கு 1996 அரசு அதுக்கு பிக்ஸ் பண்ண ரேட்டு ஒரு டன்னுக்கு 800 ரூபாய். பக்கத்துல இருக்கிற ஆந்திரால அதுக்கு பிக்ஸ் பண்ண ரேட்டு 5600 ரூபாய். அதுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரிசால அதுக்கு பிக்ஸ் பண்ண ரேட்டு 8800 ரூபாய். அதே அந்த பீச் சாண்டுடைய ஆக்சுவல் சந்தை விலை 15000 ரூபாய். இவங்க வெறும் 800 ரூபாய் பிக்ஸ் பண்ணாங்க. பக்கத்துல இருக்கிற ஆந்திரா ரேட்டை வச்சு பாக்கி 5800 அப்படின்னு பிக்ஸ் பண்ணதுல 3830 கோடி. அதே மாதிரி திருநெல்வேலி ராதாபுரம் பகுதியில ஒரு இது நடக்குமா, கலெக்டர் தலைமையில கூட்டம் நடக்குது. அதாவது 2022 கல்குவாரியில ஒரு வெடி விபத்தில் ஒருவர் இறக்கிறார், 2 பேர் படுகாயப்பட்டார்கள். அந்த நேரத்துல ஒரு கமிட்டியை போட்டு பார்த்தால் அங்க இருக்கிற கல்குவாரிகள் எல்லாமே அளவுக்கு அதிகமாக தோண்டுகின்றன. 1 ஏக்கருக்கு லைசன்ஸ் கொடுத்தா பக்கத்துல இருக்கிற 10 ஏக்கருக்கு எடுக்கிறான். இதையெல்லாம் கண்டுபிடிச்சு அவங்களுக்கு ஃபைன் போடுறாங்க. 730 கோடிக்கு எடுக்கப்பட்டிருக்கு, 250 கோடிக்கு ஃபைன் போடுறாங்க. இந்த ஃபைன் பெண்டிங் இருக்கிற நேரத்துல அங்க மீட்டிங் நடக்குது, கலெக்டர் தலைமையில மீட்டிங். அந்த மாவட்டத்தின் திமுக எம்பியாக அன்னைக்கு இருந்த ஞான திரவியம், அதன் பிறகு ராதாபுரம் எம்எல்ஏவான அப்பாவு, 2 பேரும் வந்துட்டு மிரட்டுறாங்க. கழுத்துல கத்தி வைக்காத குறையா கலெக்டர் கிட்ட, யோ நீ பாட்டுக்க கல்குவாரி லைசன்ஸ் எல்லாம் நிறுத்தி வச்சுட்ட, இங்க இருக்கிற கட்டுமானங்கள் எல்லாம் பாதிக்கப்படுது, தொழிலாளர்களுக்கு வேலை இல்ல, எப்ப தரப்பீங்க அப்படின்னு மிரட்டுற. கலெக்டர் ஒன்னும் பண்ண முடியல. ஐயா விசாரணைகள் போய்கொண்டிருக்கிறது, முடிவுகள் வந்த பிறகு திறக்கிறோம். இதெல்லாம் நான் ஏத்துக்க முடியாது. இல்ல சார் விசாரிக்கிறோம். பார்த்தாங்க அந்த கலெக்டர் சரிப்பட மாட்டார் என்று திமுகவின் மூத்த அமைச்சரான துரைமுருகன், அவர் தான் அந்த துறைக்கு அமைச்சர், அவர்கிட்ட சொல்லி அவர்களுக்கு சாதகமான ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் போட்டு 250 கோடி ரூபாய் அபராதத்தை வெறும் 25 கோடியாக குறைத்து அதையும் இஎம்ஐல கட்டலான்னு சொல்லிட்டு திருப்பி இது பண்றதுக்கு லைசன்ஸ் கொடுக்குறாங்க. சோ இப்படி இதெல்லாம் இதுக்கு எவ்வளவு வேல்யூ இருக்கும்னு நினைக்கிறீங்கம்மா? கனிம வளத்தை அல்லது கிரானைட்டு, மார்பிள், கல்காரி இதுல எவ்வளவு இருக்கும்னு நினைச்சீங்கன்னா, ஒரு நாளைக்கு 25,000 லாரிகளில் கிருஷ்ணகிரியிலிருந்து ஒசூர் வழியாக கர்நாடகா கடத்தப்படுகிறதுன்னு லாரிகள் அசோசியேஷன் கொடுத்த வீடியோ இன்னைக்கும் ஆன்லைன்ல இருக்கிறது. இது கிருஷ்ணகிரியுடைய முன்னாள் எம்பி, இப்பயும் அங்க இருக்கிறது காங்கிரஸ் தான், முன்னாள் காங்கிரஸ் எம்பி டாக்டர் செல்லகுமார், அவர் என்ன சொன்னார், ஆண்டிற்கு 25,000 கோடி கனிம வளங்கள் கிருஷ்ணகிரியிலிருந்து மட்டும் கடத்தப்படுகிறது. அதே மாதிரி ஒரு மலையையே கன்னியாகுமரியில காணும் மனோ தங்கராஜ், அதை வெட்டி கேரளாவுக்கு எடுத்து போயிட்டார். கேரளால அதாவது தமிழ்நாட்டுக்கு 27,000 கோடி, நான் சொல்றது 2015 வாக்கு மதிப்பில் ஒரு மிகப்பெரிய துறைமுகத்தை கன்னியாகுமரியில குளச்சலில் திரு பொன் ராதாகிருஷ்ணன் கொண்டு வர பார்த்தார். ஆனால் அதை அங்கிருக்கிற சர்ச்சைகள் மற்றும் சில்லறைக்காக கூவும் இடதுசாரிகள் எதிர்க்க அது இங்கே வராமல் பக்கத்துல இருக்கிற இதுக்கு போயிடுச்சு, திருவனந்தபுரம் பக்கத்துல விழிஞ்சம் என்ற போர்ட்டுக்கு போயிடுச்சு. அந்த விழிஞ்சம் போர்ட்டு கட்டுறதுக்கு பெரும்பாலான மணல் மற்றும் கல் ஐட்டங்களை சப்ளை செய்தது, என்னுடைய தகவல்கள் சரி என்று சொன்னால், திரு அப்பாவுடைய மகன் அலெக்ஸ் அப்பாவு தான், அவருடைய நிறுவனம். சோ இங்க நடத்தாம அந்த பிசினஸையும் அவங்க எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி கூடங்குளம் கட்டுறதுக்கு கூடங்குளம் ஸ்டெர்லைட்டுக்கு மிகப்பெரிய கான்ட்ராக்டர் யாருன்னு சொன்னா தூத்துக்குடி எம்எல்ஏ கீதா ராஜேந்திரனுடைய குடும்பம். சோ இவங்க பூமாதேவியின் உடலை பிழிந்து ரத்தத்தை குடித்து தமிழகத்தை பாழ் செய்கிறார்கள். யாராவது ஒரு பத்திரிகையாளர் இதை தட்டி கேட்டால் அவரை அடித்து கொலை மிரட்டல் செய்து இனிமே யாரும் கேட்க வரக்கூடாது, இதை பற்றி பேசக்கூடாது என்று தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு இதுல ஹைகோர்ட்ல கொண்டு போகணும்னு சொன்னால் ஒரு ரிட் பெட்டிஷனை ஒரு ஃபர்ஸ்ட் ஹியரிங் கொண்டு போறதுக்கே 1 லட்சம் ரூபாய் வேணுமா? அதை தாண்டி தொடர்ந்து வழக்கு நடத்தி திருப்பி மேல கொண்டு வந்து செய்யறது கஷ்டம். அதனால எந்த அளவிற்கு நீங்க எவ்வளவுக்கு இந்த கேஸ் போட்டாலும் நாங்க தொடர்ந்து செய்வோம். இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி டங்ஸ்டன் இது பண்றதுக்கு மத்திய அரசு லைசன்ஸ் கொடுத்துச்சுன்னு போராடி தடுத்தாங்க. ஆனால் டங்ஸ்டனை எடுக்கலாம் என்பதற்கு அனுமதி கொடுத்தது மாநில அரசு தான். அதற்கும் முன்னால் அந்த மதுரையை சுத்தி உங்களுக்கு அரிட்டாப்பட்டி போன்ற ஏரியாக்களில் மிகப்பெரிய அளவில் திருமங்கலம் அந்த பெல்ட்ல உங்களுக்கு மார்பிள் கல்குவாரிகள் இருந்தது. அதில் 1 லட்சம் கோடிக்கும் அதிகமாக, நான் சொல்றது 2008 ரேட்ல, இன்னைக்கு 3 மடங்கு ஏறி இருக்கும்.
அப்படின்னு சொல்லி திரு சகாயம் IAS அவர்கள் கொடுத்த ரிப்போர்ட் மேல இன்னைக்கு வரைக்கும் ஆக்ஷன் எடுக்கப்படல. அதுல ஒரு முக்கியமான ஒரு நிறுவனம் யாருன்னு சொன்னால் நமது மு.க. ஸ்டாலினுடைய அண்ணன் மு.க. அழகிரியுடைய மகன் தயாநிதி அழகிரியுடைய கம்பெனி. அந்த கம்பெனிக்கு சொந்தமான 250 கோடி ஒர்த்தானதை இடி ஒரு காலத்துல அட்டாச் பண்ணாங்க. இப்ப என்னன்னு எனக்கு தெரியாது. சோ கல் குவாரிகள், மணல் குவாரிகள் இதையெல்லாம் எடுத்து பக்கத்துமா இன்னைக்கு கேரளால நம்ம விட அதிகமாக ஆறுகள் மற்றும் இது அது எங்க போனாலும் இங்க நம்ம ஆற்றை பார்க்கணும்னா மெட்ராஸ் சிட்டில எங்க ஆற்றை பார்க்கணும்னா மெட்ராஸ் சிட்டில பார்க்க முடியாது. ஆனால் கேரளால பார்த்தா எர்ணாகுளம் போங்க, அலப்புழா போங்க, இந்த பக்கம் ஆல்வே போங்க, எந்த திருச்சூர் போங்க, எங்க போனாலும் சிட்டிக்குள்ளேயே போட்டிங் போற மாதிரி ஆற்றுக்கரைகள் பார்க்கலாம். ஆனா அங்க முழுமையான மணல் எடுப்பதற்கு தடை இருக்கிறது. ஆனால் இங்க அவங்களுக்கு சப்ளை அங்க நடக்க வேண்டிய ப்ராஜெக்டுக்கும் இங்க இருந்து தான் போகுது. சோ இது திரு மனோ தங்கராஜ் திமுக வருவதற்கு முன்னால் அவர் ஜனதா கட்சி போன்றெல்லாம் இருந்தப்ப இதை எதிர்த்து போராடியவர். இப்பொழுது அவரே இதை மிகப்பெரிய அளவுல கொண்டு போய் ஒரு முழுமையான மலையே அங்கு காணாமல் போய்விட்டது, நடைமுறைப்படுத்துகிறார். சோ இதுதான் பிரச்சனை. இதனால நமக்கு 2026 தேர்தல் இன்னும் 60 நாள் தான் இருக்கு. நேற்றைய தினம் மிக அற்புதமாக பாஜக தாங்கள் முக்கியமாக எந்தெந்த தொகுதியில நிக்கணுமோ அதுக்கு பொறுப்பாளர்களை போட்டிருக்காங்க. திரு அண்ணாமலை அவர்களை கோயம்புத்தூர்ல சிங்காநல்லூர் தொகுதியில பொறுப்பாளராக போட்டிருக்காங்க, விருகம்பாக்கத்துல போட்டிருக்காங்க. இது மாதிரி இதெல்லாம் வெற்றி பெற வாய்க்க தொண்டாமுத்தூர்ல அவரே கூட நிக்க முடியுமா, சிங்காநல்லூர்ல என்ற ஒரு சந்தேகமும் கிளப்புகிறது. சோ மக்களுக்கு இது ஒரு பெரு வாய்ப்பாக அமையும். இந்த திமுக அரசை வெளியேற்றிவிட்டு மீண்டும் NDA ஆட்சியை கொண்டு வரணும். இதற்கு ஒரு அபாயமணிதான் நீங்க சொன்ன அந்த நேற்றைக்கு ஒரு பத்திரிகையாளரை தாக்கியது. சார் நான் என்ன கேட்க விரும்புறேன்னா சார், இப்போ சமூக ஆர்வலர், எதிர்கட்சிகளை தாண்டி சமூக ஆர்வலர் கூட இந்த ஸ்ரீரங்கம் MLA கைது செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. இந்த கொலை மிரட்டல் முயற்சி இதெல்லாம் தாண்டி இதெல்லாம் முதல்வர் வரைக்கும் தெரியுமா? தெரிஞ்சும் தான் அமைதியா இருக்காரா? ஆன்டி இன்கியூபன்சியே அதிகமா இருக்கும்போது இந்த மாதிரியான மிரட்டலா இருக்கட்டும், இல்லைன்னா அவங்களை கைது செய்யாம இருக்கிறது இவங்களுக்கு எந்த வகையில துணை புரியும்னு அவர் நினைக்கிறாரு சார்? இல்ல, அவங்கள பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் முதல்வருக்கு தெரியவில்லை என்றால் அவர் அங்க உட்கார்றதுக்கு தகுதி இல்லை. ஏன்னா அது தெரியாதுன்னு சொல்றதே ஊபிக்கள் அல்லது முன்னாள் ஊபிக்கள் அவருக்கு தெரியாம நடக்குது அப்படின்னு கொண்டு போறதுக்காக ஒரு நடைமுறைப்படுத்துகிறாரே தவிர அவருக்கு தெரியாம நடந்தாலும் தப்புதான், தெரிஞ்சு நடந்தாலும் தப்புதான். எல்லா அதிகாரமும் முதலமைச்சருக்கு பேரில் தான் வருகிறது. இன்னும் சொல்ல போனால் கொஞ்ச காலம் முன்பாக திரு துரைமுருகன் அந்த துறையிலிருந்து மாற்றப்பட்டு வேறொரு அமைச்சர் போடப்பட்டார். அவர் போடப்பட்ட பிறகு புதுக்கோட்டையை சேர்ந்த பல மணல் கடத்தல்காரர்கள் போன உடனே அவர் சொன்னது, எனக்கு கூப்பிட்டு சொன்னது, இதை முதல் குடும்பத்தின் சூப்பர் முதலமைச்சர் தான் பார்த்து கொள்வார், நீங்கள் வெறும் கையெழுத்து போடணும், அதனால எங்கிட்ட வராதிங்க என்று சொன்னதாக இந்த புலனாய்வு பத்திரிகைகளில் வந்து. சோ முதலமைச்சருக்கு தெரியாதுங்கிறதெல்லாம் உண்மை இல்லை. இதை தாண்டியமா இது வெறும் கொலை மிரட்டல்மா. இதே புதுக்கோட்டையில் ஒரு சமூக போராளியை லாரி ஏற்றி முதல் தடவை லாரி அடிச்சு அவர் செத்தாரா இல்லையான்னு டவுட் திருப்பி போய் அடிச்சேன்னு சொன்னது மாலை மலர்ல ஹெட்டிங்கா வந்துச்சுமா. அவர் ஒரு முஸ்லிம் வேற. இன்னும் சொல்ல போனால் எந்த ஒரு முஸ்லிம் கட்சியும் அதற்கு ஆதரவு கொடுக்கல. உள்ளூர்ல போராடிய பிறகுதான் போஸ்ட்மார்ட்டம். இன்னும் சொல்ல போனால் அவருடைய மரணத்தை ஆக்சிடென்ட் என்று முடிக்க பார்த்ததே உள்ளூர் போராட்டத்துக்கு பிறகுதான் இது மர்ம மரணம்னு போட்டு அப்புறம் அது நடந்து 1.5 வருஷம் ஆச்சுமா. இது வரைக்கும் அந்த கேஸ் என்னாச்சு? ஏன்னா நேற்றைய தினம் ஹைகோர்ட்ல ஒரு 7 வயது சிறுமியை பக்கத்து வீட்டுக்காரன், அவனும் ரொம்ப சாதாரணமான நபர், வாட்டர் கேன் போடுறவனா, அவன் 1 வாரம் தொடர்ந்து பாலியல் சீண்டல் செய்தான் அப்படிங்கிறது. சீண்டல்னா எனக்கு வன்கொடுமை. அது அந்த குழந்தை பயந்து அம்மா கூட சொல்லல. ஆனால் அந்த குழந்தையுடைய உடலில் பாலுறுப்பில் சீல் பிடித்து நாற்றம் அடித்து அதுக்காக மெடிக்கலுக்கு போனப்ப தெரிஞ்சு அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்த பொழுது போலீஸ் மிரட்டி வேறொரு பேரில் திசை தர்ற ஆடியோ வந்த பிறகு சிபிஐக்கு போனது வழக்கு. பிஜேபியை சேர்ந்த மோகன்தாஸ் போட்ட உடனே சிபிஐக்கு கொடுக்க கூடாது, நாங்களே பாக்குறோம், நீங்க என்ன சொன்னாலும் கேட்கிறோம் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு இதுக்கு 25 லட்சம் வாங்குற வக்கீல 4 முறை அனுப்பி SIT போடுறோம். அதுல என்ன கண்டிஷன் போட்டாங்க? அந்த SITயில் குறைந்தபட்சம் 2 பேர் தமிழ்நாட்டில் ட்ரெயின் ஆகாதாங்களா இருக்கணும் அப்படின்னாங்க. இதை சமீபத்தில் வேறொன்னு போட்ட உடனே இது மாநில சுயாட்சிக்கு எதிர்னாங்க. அந்த கேஸ்ல எதுவுமே சொல்லல. சோ இவர்கள்
சிபிஐ போகக்கூடாதுங்கிறதுக்காக அன்னைக்கு கண்டிஷன் போட்டப்ப அவர்கள் இது பண்ணாங்க. சோ இப்ப அந்த இதுல கரூர் வழக்குல அந்த எஸ்ஐடில வேற இது இதுலயும் அந்த மாதிரி ஆச்சு. சோ இப்ப என்ன பிரச்சனைன்னு சொன்ன, இப்ப அந்த வழக்கு நடந்து 1.5 வருஷம் ஆச்சு. எந்த போலீஸ் அதிகாரிகளை காப்பாற்றுவதற்காக நீங்கள் ஏன் எடுக்கலன்னு நேற்றுக்கு ஹைகோர்ட் வார்ன் பண்ணிருக்கு. சோ இப்ப நம்ம புதுக்கோட்டையில கொலை நடந்து இன்னைக்கு வரைக்கும் தண்டனை வாங்கி தரல. ஒரு விஏஓ இதே மாதிரி மணல் கடத்தல்ல போய் லாரி ஏற்றி கொல்லப்பட்டிருக்காரு, எதுக்குமே தண்டனை வாங்கி தரலாமா? ஏனால் மணல் கடத்தல், கல்குவாரி, சாராயத்தின் நம்பர் 2 பிசினஸ், இது எல்லாமே திமுகவின் பாக்கெட்டுகளை நிறைப்பது. குறைந்தபட்சம் ஒரு வருடத்திற்கு 1 to 1.25 லட்சம் கோடிகள் இந்த 2ல மாத்திரம், அதாவது சாராயம் மற்றும் மணல் கடத்தல், மணல் கடத்தல், மணல், கனிம வளம், இதுல புரளுது என்பதை நான் சொல்லல. பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் 2022 இந்தியன் எக்ஸ்பிரஸ் பேட்டி இருக்கு, வேணும்னா நான் உங்களுக்கு தரேன். சோ இப்போ இவங்க அப்போ இந்த 4 வருஷத்துல 4 லட்சத்துக்கும் அதிகமான கோடி அளவு ஊழல்கள் நடந்திருக்குன்னு நம்ம எதிர்கட்சி தலைவர் இவரும் போய் கவர்னரை பார்த்து கொடுத்திருக்கிறார். ஆனால் அதுக்கெல்லாம் எஃப்ஐஆரும் போட மாட்டாங்க. ஏன்னா KN நேரு பேர்ல 3 வழக்குகள் ஆதாரங்களோடு ஈடி கொடுத்த பிறகும் நாங்கள் விசாரிக்கிறோம்னு பதில் கொடுக்கறாங்க. ஒரு போலீஸ் விசாரணையை தொடங்குவதாக இருந்தால், சாதாரணமா குற்றச்சாட்டா இருந்தா சிஎஸ்ஆர் போடணும். பட் முழு ஆதாரத்தோட ஈடி கொடுத்த பிறகு இன்னும் எஃப்ஐஆர் போடல. எஃப்ஐஆர் போட்டா மீண்டும் ஈடி வரலாம், மீண்டும் பல விஷயங்கள் வரலாம். சோ திமுக என்பது தமிழர் விரோத கட்சி என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபிக்கிறார்கள். மணல், கல்குவாரி இப்படி போச்சுன்னா, அதான் சொல்றேனே, நீங்க இன்னைக்கு பேப்பர்ல இருக்குன்னு நினைக்கிறேன், முடிஞ்சால் நான் அனுப்புறேன், நீங்க அதையும் போடுங்க. சிக்கராயபுரம்னு சொல்லிட்டு குன்றத்தூர்ல இருந்து மாங்காடு போற இடத்துல இவங்க எடுத்த அளவு எவ்வளோன்னு சொன்னால், நமக்கு இந்த இந்த செம்பரம்பாக்கம், பூண்டி, இது ரெடில்ஸ் ஏரிகள் வத்தி போச்சுன்னா இந்த கல்குவாரியில தேங்குற தண்ணியை வச்சு மெட்ராஸுக்கு தண்ணி சப்ளை பண்ண முடியும். எனவே அதை அப்ப எவ்வளவு ஆழத்திற்கு எடுத்திருப்பார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். சோ இந்த அளவிற்கு அது நடந்தது பல வருடங்கள் முன்னாடி. நான் பம்மல்ல குடியிருந்த என் வீட்டு பக்கத்துல திருநெல்மலை போற வழியில இருந்த கல்குவாரிகளை கேஸ் போட்டு தடுத்தாங்க. திரிசூலத்துல இருந்த கல்குவாரிகள், அங்க இருக்கிற வீடுகள் கேஸ் போட்டு தடுத்திருக்காங்க. இன்னைக்கும் பல்வேறு மலைகள் அங்கங்க எடுத்துக்கிட்டே இருக்காங்க. இது பூமாதேவியின் இதை எடுக்கிற மாதிரி. இன்னைக்கு மணலுக்கு பதிலாக எம்சாண்ட் வந்திருக்கு. இதை தாண்டி இன்னும் கடைசியா ஒன்ன சொல்லி முடிக்கிறேன். இப்போ சென்னையின் நீர்நிலைகளுக்கு மிக முக்கியமானது இது அதுக்கு பேர் வேளச்சேரி தாண்டிய பள்ளிக்கரணை சதுப்பு நிலம். அந்த சதுப்பு நிலத்துல குப்பையை கொட்டிக்கிட்டு இருந்தாங்க. பெருங்குடி எண்டுல இருந்து அது வரும், பெருங்குடின்னு சில நேரம் சொல்லுவாங்க. நேற்று போன வாரம் என்னுடைய மனைவி போயிட்டு, அப்ப என்னங்க நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, அங்க ஏதோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஏதோ கட்டுற மாதிரி பர்மிஷன் கொடுத்தாங்களேன்னாங்க. நான் கூகுள்ல தேடினேன், கிடைக்கல. நேற்றைய தினம் நான் அந்த பக்கம் போனால் கட்டுமான குப்பைகளை மறுசுழற்சி செய்ய பிரிக்கிறதுக்கு அங்க போடுறாங்க. சாதா குப்பையை போட்டாலே சதுப்பு நிலத்தின் நீர் உறிஞ்சும் சக்தி குறையும்னா, இந்த ரப்பிச கொட்டினா என்ன ஆகும்? 2 வருடங்களாக அந்த வேலை நடந்து கொண்டிருக்கிறது. டேட்டா கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்த சில நாட்களில் என் நண்பர்களிடம் கொடுத்து அதை நோக்கிய வழக்கும் போடணும். சோ நமக்கு நீர்நிலைகளை அழிக்கிறாங்க, மணல் எடுத்து. அதுக்கு அடுத்ததாக இன்னும் என்ன சொல்லலாம், இந்த ஆட்சி வந்தால் நமக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு அமைச்சர் இருக்கிறார். திரு ஸ்டாலின் அவர்கள் 11 மணிக்கு பதவி ஏற்றால் 11:15 நீங்க லாரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்ன. சோ அதைத்தான் இதை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது எல்லாம் தமிழன் ஒரு இன்ச்சு மண்ணு வளரணும்னு சொன்னால் 1 வருஷத்துக்கு வரும். சோ 100 வருஷத்துக்கு 1 அடி தான் ஏறும். அரை இன்ச்சின் முதல் 1 வருஷத்துக்கு ஏறும். சோ அப்படி வருகின்ற ஆற்று மணலை இவர்கள் இந்த கடந்த 10 வருடத்திற்குள் பல மடங்கு எடுத்திருக்கார்கள். சோ இது எல்லாத்தையும் டிடிஐ எல்லா ரெய்டு பண்ணாலும் எஃப்ஐஆர் போடாம 5 டிஸ்ட்ரிக்ட்ல 38 கோடி ரூபாய்க்கு மண்ணு அள்ளினதா தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு பில்லு. ஆனால் எடுக்கப்பட்ட மண்ணின் அளவு 4780 கோடின்னு இது ஐஐடி கரக்பூர்ல இருந்து வந்து உங்களுக்கு ட்ரோன் வழியாகவும் அந்த எடுத்த ஜேசிபி மிஷின்களுடைய மிஷின்ல இருந்த அந்த இயந்திர குறிப்புகளை வச்சும் ப்ரூவ் பண்ணியாச்சு. ஆனா அதுக்கும் எஃப்ஐஆர் போடல. தமிழக மக்கள் தயவு செய்து வரும் தேர்தலின் போது இதை நீங்கள் மனதில் வைத்துக் கொண்டு என்டிஏ ஆட்சியை கொண்டு வர வேண்டும்.